பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானக்கே யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சி அவனுக்கு மங்களாசாசனம் செய்த பெரியாழ்வார் தொடர்ந்து அவனை பல பல பாசுரங்களாலே அனுபவித்து அவனுடைய விபவாவதாரங்கள் என்ன, அர்ச்சாவதாரங்கள் என்ன, இவற்றையெல்லாம் அனுபவித்தார். முடிவிலே எம்பெருமான் ஆழ்வாருக்கு இன்னும் நாம் ஒன்றும் செய்யவில்லையே என்று அவன் பதறி துடித்துக் கொண்டு, ஆழ்வீர் உமக்கு நாம் இன்னும் மோட்சத்தை தரவில்லையே என்று ஆழ்வாரை பார்த்து கேட்க, அப்பொழுது ஆழ்வார், அப்பா நீ எனக்கு இவ்வளவு செய்திருக்கிறாயே, இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று துடிக்கிறாய் என்று அந்த எம்பெருமானையே பார்த்து அருளி செய்வதாக பெரியாழ்வார் திருமொழியினுடைய இறுதி பதிகம், இந்த சென்னியோங்கு என்கிற திருமொழி அமைந்திருக்கிறது. அதிலே எம்பெருமானையே பார்த்து முதல் பாசுரத்திலே இனியன் திருக்குறிப்பே என்று இன்னமும் என்ன திருவுள்ளம் என்று எம்பெருமானை பார்த்து கேட்டவர், இரண்டாம் பாசுரத்திலே அந்த பிறவி என்னும் கடலும் வற்றிவிட்டது என்று தெரிவித்தார். பாவங்கள் என்ன ஆயிற்று என்று கேட்டால் உடனே மூன்றாம் பாசுரத்திலே அவைகளெல்லாம் தீக்கொளி வேகின்றதால் என்று தெரிவித்து அந்த அறிவை என்னும் அமுதவாறு அதிலே தாம் திளைத்ததாக மூன்றாவது பாசுரத்திலே தெரிவித்தார். அந்த அமுதவாறு அத்தை தாம் எப்படி பெற்றார், எப்படி அனுபவித்தார் என்கிறதை நான்காவது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். கடல் கடைந்த முதங்கொண்டு கலகத்தை நிறைத்தாற் போல் உடலுருகிவாய் திறந்து மடுத்துன்னை நிறைத்துக் கொண்டேன். என் கோலாடி முருகப்பெறா தடவரைத்தோல் சக்கரவாணி சார்ந்தவில் சேவகனே. எம்பெருமான் கடல் கடைந்தான், அமுதத்தை எடுத்தான், அந்த அமுதத்தை எடுத்து ஒரு கலசத்திலே நிறைத்தான் என்று அவனுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது பெரியாழ்வார் தெரிவிக்கின்றார், கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் என்று கடலை கடைந்து அதிலிருந்து சாரமான அமிர்தத்தை எடுத்து ஒரு குடத்திலே அதை நிறைத்தாற்போல் எம்பெருமானே அமிர்தமாகிற உன்னை என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நான் நிறைத்துக் கொண்டேன் என்று இங்கே தெரிவிக்கின்றார். அதாவது இவருடைய திருமேனியே ஒரு கலசம் போலே, அதிலே நிறைத்து கொண்ட அமுதம் போலே எம்பெருமான் என்று சொல்லும்படியாக கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல். ஆனால் அந்த அமிர்தத்தை அப்படி நெஞ்சிலே நிறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பொழுது என்ன ஆயிற்று என்றால், எனக்கு அப்படியே உடல் உருகி போய்விட்டது என்கிறார். என்ன மடுத்து வாய் மடுத்து உன்னை நிறைத்துக் கொண்டேன், அப்படியே என்னுடைய உடல் உன்னை நினைத்தவாறு உருகி போய்விட்டது, வாய் மடுத்து உன்னை நான் அப்படியே நிறைத்துக் கொண்டு விட்டேன் என்று தெரிவித்தார். அதாவது எம்பெருமானை நினைத்தவாறே கீழே பெரியாழ்வாரே தெரிவித்தார் அல்லவா, அப்படியே காலாழும் நெஞ்சழியும் கண்சுழலும் உள்ளம் சோர உகந்து எதிர்விம்மி உரோம கூபங்களாய் கண்ணநீர்கள் துள்ளம் சோர என்றெல்லாம் ஆழ்வார் தெரிவித்தார். இதைத்தான் நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் கேட்டார் பராசர பட்டரிடத்தில். உடல்தான் கலசம் என்று சொன்னால் அந்த உடல் உருகிவிட்டால் இவரை எப்படி நிறைத்துக் கொள்ள முடியும் என்பது போல ஒரு கேள்வியை நஞ்சியர் பட்டரிடத்திலே கேட்டாராம். அதுக்கு பட்டர் என்ன தெரிவித்தார் என்னால், அது உருகினாலும் கூட எம்பெருமானாகிற ஒரு பெரிய தத்துவம், அந்த தத்துவத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கின்றார் பெரியாழ்வார் தம்முடைய நெஞ்சுக்குள்ளே என்றால், எம்பெருமான் எங்கெங்கெல்லாம் வியாபித்திருக்கிறானோ அங்கெல்லாம் பெரியாழ்வாருடைய திருவுள்ளமும் வியாபித்திருக்கும் ஆகையினாலே அந்த உள்ளத்திற்குள்ளேதான் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்றான் என்பதாக பட்டர் விடை அருளி செய்தார் என்று இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்திலே அற்புதமாக விஷயம் காட்டப்பட்டிருக்கிறது. உடல் உருகி வாய்மடுத்து உன்னை நிறைத்துக் கொண்டேன், இப்படி நான் உன்னை என் நெஞ்சுக்குள்ளே நிறைத்து கொண்டு விட்டேன். ஆனால்
இப்படியெல்லாம் நீர் என்னை செய்ய வேண்டுமானால் உம்மை யமன் வந்து தண்டிக்காமல் இருக்க வேண்டுமே. ஏற்கனவே செய்த பாபங்களுக்கு யமனுடைய தண்டனைக்கு நாம் ஆட்பட்டு விட்டோமானால் அதற்கு பிறகு எம்பெருமானை எப்படி அனுபவிப்பது என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் ஆழ்வார் என்ன தெரிவிக்கின்றார்? நான் உன்னுடைய அருளாலே ஞானத்தை பெற்று உன்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப் பெறா. இந்த கொடுமை செய்யும் கூற்றம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கொடுமை செய்து அவரவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்குகின்றானே, அந்த யமனும் கூட என்னுடைய ஆக்ஞையின் கீழே நெருங்கவே மாட்டான். என்னுடைய கோலாடி, என்னுடைய கோல் ஆடுகின்ற இடத்திலே அவன் கிட்டக்கையே வரமாட்டான், அருகிலேயே வரமாட்டான். கோலாடி குறுகப் பெறா. ஏனென்றால் அவனையும் நியமிக்கிறவன் என்றோ நீ, உன்னுடைய அருளை பெற்றவன் என்றோ நான் என்று தெரிவிக்கும் முகமாக தடவரைத்தோள் சக்கரபாணி சார்ங்கவில் சேவகனே என்று தடவரைத்தோள், நன்றாக விசாலமான திருத்தோள்களை உடைய சக்கரபாணி என்றால் சக்கராயுதத்தை கையிலே ஏந்தி இருக்கின்றான். அந்த சக்கராயுதம் என்ன செய்கிறது என்றால், அந்த சக்கராயுதம் அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகட செங்கோல் நடாவுதிர் என்று நம்முடைய பாபங்களை எல்லாம் அந்த சக்கராயுதத்தை கொண்டுதான் எம்பெருமான் போக்குகின்றான். ஆகையினாலே அந்த கொடுமை செய்யும் கூற்றம் உன்னுடைய சக்கராயுதத்தை கண்டவாறே என்னிடத்திலே நெருங்குமோ? நெருங்கவே நெருங்காது. அது மட்டுமல்ல, அப்படி நெருங்கினால் அவர்களுக்கு என்ன ஆகும் என்று கேட்டால் மேலே தெரிவிக்கின்றார். சார்ங்கவில் சேவகனே என்று அந்த சார்ங்கம் என்கிற வில் அது என்ன செய்யும் என்னால், அப்படி அடியவர்களுடைய விரோதிகளாய் அப்படி வந்து கிட்டினால் அவர்களை சின்னம் பின்னம் ஷரைர் தக்தம் என்று சொல்லும்படியாக அத்தனை பேரையும் அது அழித்து விடும். ஆயினாலே இப்படி சக்கரமும் சார்கமும் ஏந்தியவனான நீ எனக்கு அருள் செய்திருக்கின்ற பொழுது கொடுமை செய்யும் கூற்றம் என்னிடத்திலே குறுக முடியுமா, அணுக முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆகையினாலே எம்பெருமானே, உன்னை மடுத்து அப்படியே நான் உடலுருகி வாய்மடுத்து உன்னை என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நிறைத்து கொண்டேன். இனி என் திருக்குறிப்பு, இன்னமும் எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். உடனே அடுத்ததாக 5வது பாசுரத்திலே மற்றொரு உதாரணத்தாலே தெரிவிக்கின்றார். கீழே கடலை கடைந்து அமுதம் எடுத்தது போலே என்று 4வது பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 5வது பாசுரத்திலே எம்பெருமானே, உன்னை பற்றின விஷயங்கள் அத்தனையும் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நன்றாக நான் நிறைத்து கொண்டு விட்டேன், மாற்றரை எழுதி கொண்டு விட்டேன் என்று 5வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பொன்னை கொண்டுரைகள் மீதே நிறமழ உரைத்தார் போல் உன்னை கொண்டன் நாவகம்பால் மாற்றின்னி உரைத்துக் கொண்டேன். உன்னை கொண்டன் உழைத்தேன், என்னை ஒன்றிட்டேன், என்னப்பா என் நிரொடிகேதா என்னையர் காவலனே. என்ன அழகான உதாரணம் சொல்லுகிறார் பாருங்கள். பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமழ உரைத்தார் போல். இது நல்ல பொன்னா என்று தெரிந்து கொள்வதற்காக என்ன செய்வார்களாம், இந்த பொன்னை எடுத்து அந்த ஒரு கல்லின் மேலே வைத்து தேய்ப்பார்களாம். அப்படி தேய்த்தால் என்ன ஆகும், அந்த பொன்னினுடைய நிறம் அத்தனையும் அப்படியே அந்த கல்லிலே படிந்து விடும். ஆக நல்ல பொன்னை எடுத்து ஒரு உரைகல்லிலே தேய்த்தால் அந்த பொன்னானது அந்த உரைகல்லிலே படிந்து விடுகிறது. அதுபோல பொன்னை கொண்டு உரைகள் மீதே அது நிறமழ மேலெழுந்த வாரியாக தேய்த்தால் அதிலே நிறம் படியாது. ஆகினாலே நன்றாக அழுத்தி அந்த நிறம் எழும்படியாக கல்லிலே தேய்க்க வேண்டும் அல்லவா? அதுபோல நானும் என்ன செய்தேன் என்றால், உரைகல்லாகிற என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே பொன்னாகிற உன்னை நன்றாக அப்படி தேய்த்து கொண்டேன். தேய்த்து கொண்டால் என்ன ஆகிவிட்டது, உன்னுடைய நிறமத்தனையும் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே படிந்து விட்டது என்பதை தெரிவிக்கும் விதமாக பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமழ உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால், என்னுடைய நாக்கிலே என்கிறார். அதாவது உள்ளத்திலே உரைத்து கொண்டதை நாவாலே என்றோ அவர் வெளியிட்டார். தாம் அனுபவித்த பிரகாரத்தை எல்லாம் அவர் தெரிவித்தபடியினாலே என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். துளியும் மாற்று இல்லாதபடிக்கு அப்படியே உன்னை பற்றி நான் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டேன் என்கிறார். அதற்கு மேலே என்ன செய்தேன் என்றால், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்று உன்னுடைய எல்லா சரித்திரங்களையும் நாம் அனுபவிக்கின்றபடியினாலே எப்பொழுதும் என்னுடைய நெஞ்சத்திற்குள்ளே உன்னை நான் வைத்துக் கொண்டேன். அதைத்தானே கீழே நெய்க்குடத்தை பற்றி என்கிற திருமொழியிலேயே இது எம்பெருமான் வந்து எழுந்தருளி இருக்கிற இடம் இது,
இது பண்டன்று பட்டினம் காப்பு என்று தெரிவித்தார் அல்லவா? விஷ்ணு சித்தன் என்கிற திருநாமத்திற்கே அதுதானே விளக்கமாகவும் சொல்லப்பட்டது. அரவத் தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையின் தானும் அகம்படி வந்து புகுந்து என்று சொன்னாரே, அதைத்தான் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்று, உன்னை அப்படியே கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சுக்குள்ளே வைத்து விட்டேன். என்னையும் உன்னிலிட்டேன், நானும் கூட உன்னுடைய திருவடிகளிலே நீயே உபாயம் என்கிற நினைவோடு உன்னுடைய திருவடிகளை நான் பற்றிவிட்டேன். ஆகையினாலே நீ உன்னை எப்படி என்னுடைய நெஞ்சுக்குள்ளே வைத்தேனோ அதுபோல என்னையும் உனக்குள்ளே அர்ப்பணித்து விட்டேன், உன்னிடத்திலே அர்ப்பணித்து விட்டேன் என்று தெரிவித்தார். ஆஹா, இத்தனை காரியத்தை நீர் செய்தீரானால் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நீரே சொல்லும். எதனால் இப்படி செய்தீர் என்று கேட்டால், என் அப்பா என்றால் எனக்கு உபகாரகனே, இப்படி நான் செய்து கொள்ளும்படி என்னை ஆக்கினவனே நீதானே, இவ்வளவு பெரிய உபகாரத்தை நீ என்றோ எனக்கு செய்திருக்கிறாய். என்னப்பா, என் இருடீகேசா, கிருஷிகேசன் என்னால் இந்திரியங்களை எல்லாம் ஆகர்ஷிப்பவன் என்று பொருள். ஆக இப்படி நான் செய்யும்படியாக என்னுடைய இந்திரியங்கள் அத்தனையும் உன்னிடத்திலே ஈடுபடுத்திக் கொண்டவன் நீயே அல்லவோ. என்னப்பா, என் இருடீகேசா, இப்படியெல்லாம் எம்பெருமான் செய்ததற்கு என்ன காரணம் என்றால், என்னுயிர் காவலனே, என்னுடைய ஆத்மாவுக்கு நீ என்றோ ரட்சகன், அவனுடைய உடைமையை அவன் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவன் இப்படி உபகாரங்களை செய்து தன்னிடத்திலே ஈடுபடும்படி செய்து தானே காப்பாற்றிக் கொண்டான். ஆகினாலே இது அத்தனையும் எம்பெருமான் தனக்காக செய்து கொண்டதே தவிர அது நமக்காக அவன் செய்வதல்ல என்கிற அந்த கருத்திலே, என் அப்பா என் இருடீகேசா என்னுயிர் காவலனே என்று அந்த எம்பெருமானையே பார்த்து, உன்னை நான் மாற்றின்றி உரைத்துக் கொண்டு உன்னையும் எண்ணிலிட்டு என்னையும் உன்னிலிட்டேன் என்று இப்படிப்பட்ட பெரும் பேரு எனக்கு கிட்டி இருக்கிற பொழுது இன்னும் நான் என்ன பெற வேண்டும்? இனி என் திருக்குறிப்பு இன்னமும் கூட உனக்கு எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன்னுடைய உள்ளத்திலே நீ எண்ணி இருக்கிறாய் என்பது போல எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் அருளி செய்கிறார். அந்த அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். நாடு நகரமு